இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கோட் காலர் ஷர்ட்டும் அதுக்கப்புறம் கீழே பாட்டமுக்கு வந்து ஒரு பேலஸோ பேண்ட் தான் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து கோட் காலர் ஷர்ட்டுக்கு மார்க் பண்ணி எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து நான் ஒரே ஒரு மடிப்பு தான் துணியை வந்து ஒரே ஒரு மடிப்பு தான் மடிச்சு வச்சிருக்கேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி இருக்க துணியை இந்த மாதிரி ஒரே ஒரு மடிப்பு தான் மடிச்சு வச்சிருக்கேன். இந்த பக்கம் மடிப்பு பக்கமும் எனக்கு எதிர் சைடில் வந்து ரெண்டு வந்து ஓப்பன் சைடு ரெண்டும் எனக்கு நான் என் பக்கம் வந்து மடிப்பு பக்கமும் இருக்குது. இப்போது இங்கேருந்து நம்ம ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட போகிறோம். இந்த ஸ்ட்ரெயிட் லைனில் தான் நம்மளோட மார்க்கிங் எல்லாமே பண்ண போகிறோம். நீங்கள் எப்பவுமே ஃபஸ்ட்டு மார்க் பண்ணும்போது என்ன பண்ணுறீங்கன்னா துணியில் வந்து நமக்கு லைன்ஸ் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்காது. ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுட்டு அந்த லைன்லேருந்து நம்ம மார்க்கிங்லாம் ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ இங்கேருந்து நான் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கிறேன். இப்போ இங்கேருந்து நான் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டேன். இப்போ இந்த லைன்லேருந்து தான் நம்மளோட மார்க்கிங் எல்லாமே வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன மார்க் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஷோல்டர் மார்க் பண்ணணும். இப்போது நம்மளோட ஷோல்டர் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷோல்டருக்குலாம் கேல்குலேஷன் இருக்குது. இந்த கேல்குலேஷன்லாம் எப்படி பண்ணணும் அப்படின்றத போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வந்துருங்க. இப்போ என்னோட ஷோல்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7 இன்ச் வருது. இந்த 7 இன்ச்சை நான் இந்த லைனில் வந்து மார்க் பண்ண போகிறேன். இங்கேருந்து நான் 7 இன்ச் மார்க் பண்ண போகிறேன். இப்போ இங்கேருந்து நான் வந்து இங்கே 7 இன்ச் மார்க் பண்ணிட்டேன். இப்போது இந்த 7 இன்ச்லேருந்து கீழே வந்து ஒரு 1 இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ணணும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 1 இன்ச் வந்து கீழே வந்து நம்ம மார்க் பண்ணணும். கீழே வந்து ஒரு 1 இன்ச் மார்க் பண்ணணும். 1 இன்ச் வந்து இது வரைக்கும் வருது. இந்த 1 இன்ச்சை வந்து நம்ம மார்க் பண்ணணும். இந்த 1 இன்ச் பார்த்தீங்கன்னா அப்படின்னா எல்லாருக்குமே ஸ்டாண்டர்ட் தான். நீங்கள் எந்த சைஸ் எடுத்தாலுமே உங்கள் ஷோல்டர் மார்க் பண்ணிவிட்டு உங்கள் ஷோல்டர்லேருந்து காலருக்கு மட்டும் காலர் வச்சு நீங்கள் காலர் வச்சு மார்க் பண்ணி கட் பண்ண போகிறீங்க அப்படின்னாலுமே உங்களோட ஷோல்டர் மார்க் பண்ணிவிட்டு அது கீழே 1 இன்ச் வந்து நீங்கள் எல்லாருமே ஸ்டாண்டர்டாக மார்க் பண்ணணும். இப்போ அது கீழே நான் 1 இன்ச் மார்க் பண்ணிட்டேன். அந்த 1 இன்ச்சுக்கு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைனும் போட்டிருக்கேன். அந்த 1 இன்ச்சுக்கு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டேன்னா இப்போது என்னோட இங்கே வந்து கழுத்தோட அகலம் மார்க் பண்ணணும். கழுத்தோட அகலம் மார்க் பண்ணுறதுக்கு ஃபார்முலா பார்த்திங்க அப்படின்னா காலர் வகுத்தல் 5 பண்ணோம் அப்படின்னா 2.8 வருது. இந்த 2.8 இங்கேருந்து நம்ம 2.8 மார்க் பண்ண போகிறோம். இங்கேருந்து 2.8 நான் மார்க் பண்ணிட்டேன். இங்கே வருது. இங்கேருந்து கீழே வந்து நம்ம காலர் வைக்கிறதுனால ஒரு 1 இன்ச் வரும். எல்லாருக்குமே வந்து நீங்கள் 1 இன்ச் தான் கொடுப்பீங்க காலர் வைக்கிறதுனால. இப்போ வந்து இது பாக்ஸ் மாதிரி நம்ம ஸ்கொயர் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம வந்து மார்க் பண்ணுறது வந்து பேக் சைடு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃப்ரண்ட் சைடு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஷேப் கொடுத்தாச்சு, ரவுண்ட் ஷேப் கொடுத்துட்டோம். இப்போது இங்கேருந்து என்ன பண்ணணும்னா இந்த 1 இன்ச்சுக்கு இங்கேருந்து இந்த கழுத்தோட அகலத்துலேருந்து இங்கே 1 இன்ச்சுக்கு நம்ம கிராஸாக ஒரு லைன் போடணும். இப்போ ஸ்கேல் வச்சு கிராஸாக ஒரு லைன் போட்டுட்டுமா இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த லைனுக்கு வந்து மிட் பாயிண்ட் எடுத்துக்கோங்க. இந்த லைனுக்கு சென்டர் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த லைனுக்கு சென்டர் எங்கே வருது அப்படி பார்க்கணும்னா டேப் இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ இந்த இடம் வருதா இந்த இடத்துலேருந்து இது வரைக்கும் இப்படி டேப்பை மடிச்சிங்க அப்படின்னா இதுதான் இந்த லைனோட சென்டர் பாயிண்ட். இதுதான் வந்து இந்த லைனோட சென்டர் பாயிண்ட். இந்த மாதிரி இப்போ வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இதை எதுக்காக மார்க் பண்ணுன்றது அப்புறம் நான் சொல்கிறேன். இப்போ வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம இங்கே வந்துட்டு நம்மளோட செஸ்ட்டோட லென்த் மார்க் பண்ணணும். இல்லைன்னா ஹார்மோன் லென்த் அப்படின்னு சொல்லுவாங்க. செஸ்ட்டோட லென்த் மார்க் பண்ணுறதுக்கு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட செஸ்ட் ரவுண்ட் இருக்குது இல்லையா, செஸ்ட் ரவுண்டை 6ஆல் வகுத்தா என்ன வருதோ அதுதான் நம்மளோட ஆர்மோட லென்த்து. இப்போ நம்ம வந்து இங்கே வந்து நெக் வந்து பேக்கில் வந்து க்ளோஸாக பண்ணுறோம். அப்போ என்ன பண்ணணும்னா இந்த செஸ்ட் ரவுண்டை 6ஆல் வகுத்து அது கூட ஒரு இன்ச் வந்து ஆட் பண்ணிக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 31.5 வந்து என்னோட செஸ்ட் ரவுண்ட் வருது. இந்த 31.5 6ஆல் வகுக்கணும். இப்போ 6ஆல் வகுத்தோம் அப்படின்னா 5.25 வருது. இது கூட ஒரு இன்ச்சு ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா 6.25 வருது. இந்த இடத்துல இருந்து நம்ம வந்து 6.25 மார்க் பண்ணணும். இங்கேருந்து 6.25 நம்ம வந்து மார்க் பண்ணணும். இது வரைக்கும் வருது. இங்கே வந்து நான் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் மாதிரி போட்டு விட்டுடுறேன். அதே மாதிரி இங்கேருந்து ஒரு லைன் போட்டுக்கோங்க. உங்களோட ஷோல்டர்லேருந்து கீழ் பக்கமாக லைன் போட்டுக்கோங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஷோல்டருக்கும் கழுத்துக்கும் நடுவில் மார்க் பண்ணியிருப்போம். இந்த மார்க்கிங்லேருந்து தான் நம்மளோட ஹைட் மெஷர்மெண்ட் எல்லாமே மார்க் பண்ணும். இப்போ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து என்னோட பஸ் பாயிண்ட்டோட ஹைட் எவ்வளோன்னு பார்க்கணும். என்னோட பஸ் பாயிண்ட் எவ்வளோன்னு பார்த்திங்க அப்படின்னா 12 இன்ச் வருது. இந்த 12 இன்ச்சை நான் இங்கேருந்து மார்க் பண்ண போகிறேன். இங்கேருந்து 12 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் வருது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னோட பஸ் பாயிண்ட் வந்து 12 வருது. இந்த இடத்துல இருந்து 12 இன்ச் நம்ம மார்க் பண்ணணும். இங்கேருந்து 12 இன்ச் நான் இங்கே மார்க் பண்ணிட்டேன்னா இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னோட வேஸ்ட்டோட லென்த் எவ்வளோன்னு பார்க்கணும். வேஸ்ட்டோட உயரம் இடுப்போட உயரம் பார்த்திங்க அப்படின்னா 15 இன்ச். இந்த 15 இன்ச்சும் இங்கே மார்க் பண்ணியிருக்கோம்ல இந்த லைன்லேருந்து நம்ம மார்க் பண்ண போகிறோம். 15 இன்ச் மார்க் பண்ணலாம். இங்கே வருது. இங்கே வருது கரெக்டாக 15 இன்ச். இதையும் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுருக்கோம். இந்த பாயிண்ட்டையும் ஒரு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் மாதிரி போட்டு விட்டுக்கலாம். அடுத்தது வந்து நம்ம ஷர்ட்டோட ஹைட் மார்க் பண்ணணும்.
ஷர்ட்டோட ஹைட்டு நான் இங்கேருந்து மார்க் பண்ண போகிறேன். என்னோட ஷர்ட்டோட ஹைட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 21 இன்ச். இந்த 21 இன்ச்சை இங்கேருந்து நான் மார்க் பண்ண போகிறேன். இது வரைக்கும் வருது. 21 இன்ச் வந்து இது வரைக்கும் வருது. இங்கே வந்து நான் 21 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். இதையும் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டு விட்டுடுறேன். நம்ம ஷர்ட்டோட ஹைட்டை மார்க் பண்ணியாச்சு. இப்போது என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இங்கே ஹார்மோல் வரையலாம். இப்போது வந்து இங்கே என்ன பண்ணணும்னா, இதுக்கு மிட் பாயிண்ட் எடுக்கணும், இதுக்கு சென்டர் பாயிண்ட் எடுக்கணும். இந்த லைனுக்கு வந்து நம்ம இப்போ வந்து சென்டர் பாயிண்ட் எடுக்க போகிறோம். இப்போது 6.25 இருக்கா, இந்த டேப்பை இப்படி மடக்கிக்கோங்க. இந்த மாதிரி மடக்கிட்டிங்கன்னா இதுதான் இந்த லைனோட சென்டர் பாயிண்ட். இங்கேருந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் க்ளோஸ் நெக் வைக்கிறீங்க, பேக்கில் காலர் நெக் வைக்கிறீங்க அப்படின்னாலுமே இந்த சென்டர் பாயிண்ட் எடுத்துகிட்டு இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து 3/4 இன்ச் வந்து நம்ம உள் பக்கமாக மார்க் பண்ணணும். இப்போ நான் இங்கே வந்து ஒரு 3/4 இன்ச் உள் பக்கமாக மார்க் பண்ணுறேன். இது வரைக்கும் வருது. 3/4 இன்ச் நான் உள் பக்கமாக மார்க் பண்ணேன்னா எனக்கு இது வரைக்கும் வருது. இப்போ இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் இது கூட நம்ம இப்படி வரைஞ்சி விட்டுடலாம். 3/4 இன்ச் இங்கே வருது, நான் இது கூட வரைஞ்சி விட்டுட்டேன்னா இப்போ என்ன பண்ணணும்னா, நம்மளோட இங்கே ரவுண்ட் மெஷர்மெண்ட் எல்லாமே நம்ம வந்து மார்க் பண்ண போகிறோம். என்னோட ரவுண்ட் மெஷர்மெண்ட் என்னென்ன அப்படின்னு இப்போ மார்க் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா செஸ்ட் ரவுண்ட் பார்த்திங்கன்னா 7.8. இந்த லைனில் வந்து நான் 7.8 மார்க் பண்ண போகிறேன். 7.8. இப்போது இங்கே பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து கரெக்டாக 1 இன்ச் வருது. உங்களுக்கு 1 இன்ச்சுக்கும் கம்மியாக வந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த லைன்லேருந்து இப்படி 1 இன்ச் உள் பக்கமாக வந்து நீங்கள் வந்து இந்த லைனை இப்படி கிராஸாக வரைஞ்சி விட்டுக்கலாம். எனக்கு இங்கே ஒரு இன்ச் இருக்குது, அதனால நான் விடல எக்ஸ்ட்ரா. அப்படி இல்லை உங்களுக்கு வந்து இங்கே வந்துருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க, 7.8 இது இந்த லைனோட இங்கே வந்துருச்சு அப்படின்னா உள் பக்கமாக நீங்கள் 1 இன்ச் இந்த மாதிரி வரைஞ்சிட்டு ஸ்கேலை வச்சு இந்த மாதிரி லைனை வந்து கனெக்ட் பண்ணி விடணும். இப்போ வந்து எனக்கு 1 இன்ச் வந்து இந்த லைனுக்கு வெளியே தான் இருக்குது, அது எனக்கு பரவாயில்ல, எனக்கு கரெக்டாக தான் இருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இங்கே பஸ்டோட ரவுண்ட் மார்க் பண்ணணும். இப்போ பஸ்டோட ரவுண்ட் எவ்வளோன்னு பார்த்திங்க அப்படின்னா 8.25 வருதா, இந்த 8.25 இங்கே மார்க் பண்ணணும். இங்கே வந்து 8.25 மார்க் பண்ணியாச்சு. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நம்ம இங்கே வந்து வேஸ்ட் ரவுண்ட் இல்லை, இங்கே வந்து வேஸ்ட் லென்த்தில் இங்கே வந்து வேஸ்ட் ரவுண்டை மார்க் பண்ணணும். வேஸ்ட் ரவுண்ட் பார்த்திங்க அப்படின்னா 7 இன்ச், நம்ம வந்து இங்கே வந்து 7 இன்ச் மார்க் பண்ண போகிறோம். அடுத்தது வந்து ஷர்ட்டோட லென்த் மார்க் பண்ணியிருப்போம். இந்த ஷர்ட்டோட லென்த்தில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஹிப்போட ரவுண்ட் மெஷர்மெண்ட்டை மார்க் பண்ண போகிறோம். இங்கே என்னோட ஹிப்போட ரவுண்ட் மெஷர்மெண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா 36 வருது. 4 வகுத்து அப்புறம் 9 வந்துச்சு. இந்த 9 இன்ச்சு இங்கே மார்க் பண்ண போகிறோம். இப்போ நம்ம மார்க் பண்ணியிருக்க மெஷர்மெண்ட் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம பாடியிலேருந்து எடுத்த அளவு அப்படியே மார்க் பண்ணியிருக்கோம். இதுக்கு எதுவுமே லூஸ் விடலை. நம்ம லூஸ் விடலை அப்படின்னா நம்மளால் போட்டுக்க முடியாது. நம்ம வந்து இதுக்கு வந்து லூஸ் விடணும். நீங்கள் வந்து இங்கே எக்ஸ்ட்ரா லூஸ் விடுறது பார்த்திங்க அப்படின்னா நம்ம குர்த்திக்கெலாம் பார்த்திங்கன்னா ஒரு 3/4 இன்ச்லேருந்து ஒரு இன்ச் வரைக்கும் விடுவோம். ஏன்னா அது வந்து கொஞ்சம் நம்ம டைட்டாக போடுவோம், அதனால் அந்த மாதிரி விடுவோம். இப்போ நான் ஷர்ட் வந்து நான் லூஸாக போட போகிறேன், அதுக்காக வந்து நான் இங்கேருந்து ஒரு 1.5 இன்ச் விட்டுக்கிறேன். இல்லை நீங்கள் ஷர்ட்டுமே டைட்டான ஃபிட்டில் போட போகிறீங்க அப்படின்னா 1 இன்ச்லேருந்து 3/4 இன்ச் விட்டுக்கலாம். நான் இங்கே வந்து நான் லூஸான ஃபிட்டில் போட போகிறேன் அப்படின்றனால இங்கேருந்து 1.5 இன்ச் விட்டுருக்கேன். பஸ்ஸில் வந்து எதுவுமே ஈஸ் விடாதீங்க. அதே மாதிரி வேஸ்ட் லென்த்தில் வந்து 1.5 இன்ச் விட்டுக்கிறேன். வேஸ்ட் ரவுண்டில் 1.5 இன்ச், அதே மாதிரி ஹிப் கிட்டேயும் ஒரு 1.5 இன்ச் விட்டுக்கோங்க. இந்த மாதிரி விட்டுட்டோமா? இப்போ வந்து இதெல்லாம் வந்து ரெண்டாவது மார்க் பண்ண பாயிண்ட் எல்லாமே வந்து என்னோட ஈஸ் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். இங்கே 1.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். வேஸ்ட் ரவுண்டில், ஹிப் ரவுண்டில் 1.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். அப்படியே வந்தீங்கன்னா என்னோட செஸ்ட் ரவுண்ட்லேயே வந்து ஒரு 1.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். பஸ்ஸில் வந்து நான் ஈஸ் ஆட் பண்ணல. எப்போவுமே பஸ்ஸில் வந்து ஈஸ் ஆட் பண்ணாதீங்க. அப்படி பண்ணுறதா இருந்தாலுமே இங்கே 1.5 இன்ச் விட்டுருக்கீங்களா, அதில் பாதி எவ்வளோ வருது 1.5ல், அதில் இங்கே எவ்வளோ விட்டிங்களோ அதில் பாதி வந்து மார்க் பண்ணிக்கலாம். இங்கே வந்து எனக்கு வந்து 3/4 இன்ச் வருது. இந்த 3/4 இன்ச்சை நான் இங்கே வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இது ஷர்ட்டுக்கு மட்டும் வேணால் பஸ்ஸில் ஈஸ் விட்டுக்கலாம். நீங்கள் சுடிதாருக்குலாம் குர்த்திலாம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா பஸ்ஸில் சுத்தமாக ஈஸ் விடவே கூடாது. அப்படி விட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பஸ்ட்டு கிட்ட மட்டும் துணி வந்து அப்படியே நிறைய இருக்க மாதிரி இருக்கும். இப்போ ஷர்ட்டு நான் லூஸாக போடுறேன் அப்படின்றதுனால பஸ்ட்டு கிட்ட ஈஸ் விட்டாலுமே ஷர்ட்டில் தெரியாது. அதனால நான் இதிலேருந்து இங்கே 1.5 இன்ச் விட்டுனா அதில் பாதி வந்து நான் இங்கே வந்து ஈஸாக விட்டுருக்கேன். அவ்வளோதான். இப்போ இந்த லைனெல்லாம் நம்ம சேர்த்து விட்டுடலாம். ஃபஸ்ட்டு செஸ்ட் லைனையும் பஸ் லைனையும் சேர்க்குறேன். அதுக்கப்புறம் இங்கேருந்து வேஸ்ட் லைனை இந்த மாதிரி ஆம் கவர் ஸ்கேல் வச்சு சேர்த்துட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஆம் கர்வ் ஸ்கேலை வச்சு இந்த மாதிரி ஷேப் கொடுத்துக்கோங்க. அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹிப் லென்த்தில் வந்து ஹிப் ரவுண்டோட மெஷர்மெண்ட் மார்க் பண்ணியிருக்குமா, இதே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆம் ஹோல் ஸ்கேலை வச்சு இந்த மாதிரி சேர்த்து விட்டுருவோம். இப்போ இந்த ஷர்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பாடிக்கு ஏற்ற மாதிரி ஷேப்பில் இருக்கும். அப்படி வேணாம் அப்படின்னா நம்ம வந்து பெரிய ஸ்கேல் வச்சுருப்பீங்க தெரியுமா, ஆம் கர்வ் ஸ்கேல், சைடில் வந்து ஆம் கர்வ் ஸ்கேல்னு ஒன்று வச்சுருப்பீங்க ஷர்ட்டுக்கெலாம் யூஸ் பண்ணுறது. அந்த ஸ்கேலை வச்சு இந்த மாதிரி வரைஞ்சி விட்டுக்கலாம். இப்போ நான் அந்த ஸ்கேல் வச்சு உங்களுக்கு நான் வரைஞ்சி காட்டுறேன்.
டைட் ஃபிட் போடுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஷேப்லாம் கொடுக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த ஸ்கேலை வச்சு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் இந்த லைனுக்கும் செஸ்ட் லைனுக்கும் வச்சு இந்த மாதிரி சேர்த்து விட்டுடலாம். அது எப்படின்றது நான் இப்போ காட்டுறேன். இப்போ வந்து நம்ம பாடி ஷேப்புக்கு போடணும்னா ஷர்ட் வந்து நமக்கு இந்த மாதிரி தான் அந்த ஷேப்பில் வரும். நம்ம பாடிக்கு ஏற்ற மாதிரி ஷேப் வரும். இப்போ அப்படி வேணால் நார்மல் ஜென்ஸ்லாம் போடுவாங்க பார்த்தீங்களா, ஷர்ட்டு லூஸ் ஃபிட்டில் இருக்கும். அந்த மாதிரி போடணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களோட இந்த ஸ்கேல் பேர் ஆர்ம் கர்வ் ஸ்கேல். இந்த ஸ்கேலில் உங்களோட செஸ்ட் லைனுக்கும் இங்கே ஹிப் ரவுண்ட் மெஷர்மெண்ட் மார்க் பண்ணல அந்த லைனையும் வச்சு இந்த மாதிரி வச்சு மார்க் பண்ணி விட்டுருக்கோம். இந்த மாதிரி வச்சு ஒரு கர்வ் மார்க் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஷர்ட் வந்து ஜென்ஸ்லாம் போடுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்து ஒரு இதில் கிடைக்கும். உங்களுக்கு லூஸாக இருக்கிற மாதிரி கிடைக்கும். டைட் ஃபிட்டில் இல்லாமல் லூஸாக கிடைக்கும். இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து இப்போ ஷர்ட்டை வந்து நான் இந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி தான் கட் பண்ண போகிறேன். இங்கே ஃப்ரீயாக இந்த ஷேப் என்னோடய பாடி ஷேப்க்கு ஏற்ற மாதிரி தான் நான் வந்து என்னோடய ஷர்ட்டை வந்து கட் பண்ண போகிறேன். இது வந்து கட் பண்ண போகிறதில்ல. இதை வந்து கட் பண்ண போகிறதில்ல. இந்த லைனை வந்து நான் அழைச்சி விட்டுடுறேன். இது வந்து கிடையாது. இது வந்து உங்களுக்கு வந்து ஜென்ஸ்லாம் போடுற மாதிரி ஷர்ட் வந்து லூஸ் ஃபிட்டில் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ இந்த லைனை தான் நான் எடுத்துக்க போகிறேன். இது வந்து கிடையாது. இப்போ வந்து இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே வந்து ஷோல்டர் கிட்ட வந்து நம்ம வந்து எவ்வளோ 1 இன்ச் விட்டுமா, இந்த 1 இன்ச்சை இங்கே வந்து மார்க் பண்ணி இங்கே ஷேப் கொடுக்க போகிறோம். நம்ம ஷர்ட்டுக்கு வந்து கீழே வந்து ஷேப் கொடுக்க போகிறோம். இந்த 1 இன்ச்சை இங்கே மார்க் பண்ணிவிட்டு கீழே வந்து இங்கே வந்து ஒரு 1/4 இன்ச் ஸ்ட்ரைட்டாக ஒரு 1/4 இன்ச்சில் கீழேருந்து இங்கேருந்து பாருங்கள், இந்த ஹைட்லேருந்து 1/4 இன்ச் கீழே விட்டுட்டு அங்கேருந்து ஒரு 1 இன்ச்சுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுக்கோங்க. கீழேருந்து 1/4 இன்ச், அதுலேருந்து ஒரு 1 இன்ச் ஸ்ட்ரெயிட் லைன். இங்கே வந்து நம்ம ஒரு 1 இன்ச் மார்க் பண்ணியிருக்குமா, இந்த மார்க்கிங்லேருந்து ஸ்கேலை வந்து ஃபஸ்ட்டு இப்படி வச்சுக்கோங்க. இப்படி வச்சு வரைஞ்சிக்கோங்க. அப்புறம் உங்களோட ஃப்ரெஞ்ச் கர்வை இந்த மாதிரி திருப்பி வச்சு இந்த லைன் கூட வந்து மேட்ச் ஆகிற மாதிரி கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இது வந்து ஷர்ட்டுக்கு இந்த ஆப்பிள் கட் ஷேப் கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி வரைஞ்சிருக்கோம். நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஆம்பூல் வரையலாம். இப்போ வந்து ஷர்ட்டுக்கு இந்த சைட்லாம் முடிஞ்சிடுச்சு. சைடில் வந்து நம்ம வந்து சீம் அலவன்ஸ் மட்டும் கொடுக்கணும். நம்ம ஈஸ் அலவன்ஸ்லாம் கொடுத்துட்டோம். இப்போ வந்து ஷர்ட்டுக்கு சைடில் வந்து சீம் அலவன்ஸ் மட்டும் கொடுக்கணும். அது அப்புறமா கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து ஆம்பூல் லைன் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா கொடுத்துக்கலாம். இப்போ வந்து இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் இங்கே வந்து 1/4 இன்ச் வரைஞ்சி இதுக்கு இங்கேருந்து கிராஸாக ஒரு லைன் போட்டுனா இந்த லைனில் உங்கள் ஃப்ரெஞ்ச் கர்வை இந்த மாதிரி அலைன் ஆகிற மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி ஷேப் கொடுத்துட்ருங்க. இது வந்து உங்களோட ஃப்ரண்ட்டோட ஆர்ம் கர்வ். இது வந்து ஃப்ரண்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பேக்குக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு 1/4 இன்ச் 1/4 இன்ச் வந்து உள்பக்கமாக அந்த மிட் பாயிண்ட்லேருந்து 1/4 இன்ச் உள்பக்கமாக மார்க் பண்ணணும். இங்கேருந்து 1/4 இன்ச் உள்பக்கமாக மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு இந்த 1/4 இன்ச்சுக்கு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. போட்டுட்டுமா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 1/4 இன்ச்லேருந்து நம்ம ஃப்ரெஞ்ச் கர்வை அலைன் பண்ணி இங்கேருந்து ஒரு கர்வ் வரைஞ்சிக்கலாம். உங்களுக்கு ஃப்ரெஞ்ச் கர்வில் இந்த வெளிப்பக்கம் வந்து உங்கள் கர்வ் கூட இந்த லைன் கூட கரெக்டாக அலைன் ஆகலை அப்படின்னா நீங்கள் ஃப்ரெஞ்ச் கர்வோட உள் சைடை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் உள் சைடு யூஸ் பண்ணுறேன் பாருங்கள். சின்ன சைஸ்ன்றதுனால எனக்கு வந்து வெளிப்பக்கம் அலைன் ஆகலை. அதனால் நான் உள்பக்கம் ஃப்ரெஞ்ச் கர்வோட உள்பக்கம் வச்சு இந்த ஆர்மோல் லைனை வரைஞ்சிட்டேன். இப்போ நமக்கு இந்த லைனில் என்ன மெஷர்மெண்ட் வரணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஆர்மோல் மெஷர்மெண்ட் வரணும். நம்மளோட ஆர்மோல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 14 இன்ச் 2ஆல் வகுத்தா 7 இன்ச். நம்ம இங்கே இது வரைக்கும் வந்து நமக்கு வந்து 7 இன்ச் வரணும். இதுக்கப்புறம் நம்ம விட்டு எக்ஸ்ட்ரா ஈஸ்க்காக விட்டுருக்கோம். நம்ம இது வரைக்கும் தான் நம்ம மெஷர்மெண்ட். இங்கேருந்து இது வரைக்கும் 7 இன்ச் வருதான்னு பார்க்கணும். இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் கரெக்டாக 7 இன்ச் வருது. அதே மாதிரி ஃப்ரண்ட்டோட கர்வும் 7 இன்ச் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 14 இன்ச் நம்மளோட ஆர்ம் ஹோல் கரெக்டாக வருது. இப்போ வந்து என்னோட பேட்டர்ன் வந்து கரெக்ட், என்னோட மார்க்கிங் எல்லாமே கரெக்ட். இப்போ என்ன பண்ணணும்னா நம்மளோட பேட்டர்ன் வந்து முடிஞ்சிச்சு. ரெண்டாவது வரைஞ்ச ஆர்ம் ஹோல் லைன் வந்து பேக். இது வந்து பேக்கு. இப்போ வந்து இதுக்கு தேவையான நம்ம வந்து சீம் அலவன்ஸ்லாம் கொடுக்கணும். இப்போ ஷோல்டருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் நெக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இங்கே நெக்குக்கு வந்து 1/4 இன்ச் கொடுக்க போகிறோம். நெக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1/4 இன்ச், ஷோல்டருக்கு வந்து 1/2 இன்ச், இந்த ஆர்மோலுக்கும் 1/2 இன்ச். இந்த சைடில் வந்து எக்ஸ்ட்ரா வந்து நம்ம வந்து சீம் அலவன்ஸ் வந்து 2 இன்ச் கொடுக்க போகிறோம். கீழே வந்து ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்கு வந்து ஒரு 1/2 இன்ச் கொடுக்க போகிறோம். இப்போ வந்து இங்கே வந்து 1/4 இன்ச் நெக்கு 1/4 இன்ச் நான் கொடுத்துட்டேன்னா இப்போ பாருங்கள், இந்த நெக்கில் வந்து 1/4 இன்ச் நான் வந்து சீம் அலவன்ஸ் கொடுத்தேன். இப்போ ஷோல்டருக்கு 1/2 இன்ச். அதே மாதிரி ஹார்மோன் லைன் ஃபஸ்ட்டு வந்து பேக் ஹார்மோன் லைனுக்கு ஏற்ற மாதிரி சீம் அலவன்ஸ் கொடுங்க. இதுதான் பேக் ஹார்மோன் லைன். இதுக்கு ஏற்ற மாதிரி சீம் அலவன்ஸ் 1/2 இன்ச் கொடுங்க. இந்த சைடில் வந்து இப்போ நம்ம வந்து 2 இன்ச் கொடுக்கணும். நான் இங்கே ரெண்டாவது போட்ட லைனை வந்து அழைச்சிடுறேன்.
இப்போ வந்து இந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து சீம் அலவன்ஸ் கொடுக்கணும். நான் 2 இன்ச் கொடுக்க போகிறேன்னு சொன்னேன்ல. இப்போது இந்த 2 இன்ச் நான் எப்படி மார்க் பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த மாதிரி டேப்பை அந்த லைனுக்கு ஏற்ற மாதிரி வச்சு நம்மளோட 2 இன்ச் மார்க் வந்து நம்ம கொடுப்போம். கீழே வந்து நம்ம பாட்டமில் மடிச்சு அடிக்கிறதுக்காக 1/2 இன்ச் கொடுக்க போகிறோம். இங்கே வந்து 1/2 இன்ச் 1/2 இன்ச். இப்போ வந்து இதை அப்படியே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இதை வந்து ஃபுல்லாமே அப்படி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து இதை கட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதுலேயே நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ஃப்ரண்ட்டோட நெக்கும் மார்க் பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட்டோட நெக் எப்படி மார்க் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே வந்து நம்ம வந்து 2.8 வச்சுமா, அதே 2.8 இப்படி வச்சுக்கோங்க. கீழே இங்கேருந்து 2.8 மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு இந்த 2.8லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுக்கணும். மேலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுக்கணும். இப்போ இதை வந்து ரவுண்டாக ஷேப் பண்ணிடலாம். நெக்குக்கு வந்து ஷேப் கொடுத்துருக்கோம். இப்போது இந்த லைனில் நம்மளோட காலர் வந்து பார்த்திங்கன்னா 14 இன்ச். என்னோட காலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 14 இன்ச். இந்த 14 இன்ச் வந்து இந்த லைன் 14ல் பாதி எவ்வளோ 7 இன்ச். இந்த 2 லைனும் சேர்த்து நமக்கு 7 இன்ச் வருது அப்படின்னு நம்ம டேப் வச்சு செக் பண்ண போகிறோம். வந்து 3.4 வருது. இது வரைக்கும் வந்து 8 இன்ச் வருது. இப்போ என்ன பண்ணோம் அப்படி 8 இன்ச் வருதா? இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த லைன்லேருந்து ஒரு 1/4 இன்ச் கம்மி பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த லைன்லேயும் 1/4 இன்ச் கம்மி பண்ணிக்கலாம். மேல் பக்கம் அதிகமாக வந்தால் மேலே போகணும், கம்மியாக வந்தால் கீழே போகணும். இப்போ எனக்கு வந்து அதிகமாக தானே வருது, அதனால் நான் மேல் பக்கமாக மார்க் பண்ணியிருக்கேன். இதுதான் இப்போ என்னோட நெக்கோட லைன். ரெண்டாவது மார்க் பண்ணுறது தான் ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குமே. இப்போது இந்த லைனில் வந்து 7 இன்ச் வருது அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். நம்ம புதுசாக கொடுத்துருக்கோம்ல ரெண்டாவது அந்த லைனில் நமக்கு 7 இன்ச் வருதா பார்க்கணும். 3.4 வருது. நமக்கு இந்த லைனில் வந்து 7 இன்ச் வருது. ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா வருது, அது பரவாயில்ல. இப்போது ரெண்டாவது வந்த லைனுக்கு தான் நம்ம வந்து சீம் அலவன்ஸ் கொடுக்குறோம். நெட்டுக்கு 1/4 இன்ச் நான் கொடுத்துக்கிறேன். இது வந்து ஃப்ரண்ட்டு, மேலே இருக்கிறது பேக். இப்போ வந்து நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் பேக்குக்கு ஏற்ற மாதிரி தான் கட் பண்ணி எடுக்க போகிறேன். ஃப்ரண்ட் வந்து நம்ம இனிமேல் தான் கட் பண்ணணும். இதை வச்சு எப்படி நான் ஃப்ரண்ட் கட் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். இப்போ பேக்குக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுதான் பேக்கோட லைன். இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து பேக் வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஃப்ரண்ட் எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாமா? வந்து இப்போ லைனிங்கை நான் இந்த மாதிரி போட்டுட்டு ஃபஸ்ட்டு அயன் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா நீட்டாக அயன் பண்ணிவிட்டு நல்லா நீட்டாக அயன் பண்ணிக்கோங்க. அயன் பண்ணிவிட்டு இந்த மடிப்பு பக்கம், இது வந்து மடிப்பு பக்கம், இது வந்து ஓப்பனிங். இந்த மடிப்பு பக்கத்தில் வந்து இந்த சைடில் வந்து ஒரு 1.5 இன்ச் கொடுத்துக்கோங்க. ஏன் 1.5 இன்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட்டன் பட்டிக்கும் காஜா பட்டிக்கும் 1.5 இன்ச் கொடுத்துக்கோங்க.
கொடுத்துட்டுமா இப்போ நம்மளோட பேக் எடுத்து இந்த லைன் கூட அலைன் ஆகிற மாதிரி வைக்க போகிறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் லைன் வந்து கம்மியாக இருக்குது, அந்த லைனை நான் போட்டு விட்டுடுறேன். இப்போ வந்து பார்த்தோம்னா இதை அப்படியே நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இது நகராமல் இருக்கிறதுக்கு வந்து நான் பின் பண்ணி வச்சுக்கிறேன். நகராமல் இருக்கிறதுக்கு நான் பின் பண்ணிட்டேன். இப்போ வந்து இதில் இருக்க மார்க்கிங் எல்லாமே பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா உங்களோட இந்த ட்ரேசிங் வீல் வச்சுருக்கீங்கல்ல அதை வச்சு இங்கே வந்து இந்த மாதிரி நல்லா அழுத்தி எடுத்திங்கன்னா நமக்கு இன்னொரு சைடு வரும். அப்படி இல்லை அப்படின்னா இதில் வந்து இந்த ஃப்ரண்ட் மார்க்கிங் பண்ணோம்ல, ஃப்ரண்ட் ஆம்போல் மார்க்கிங் பண்ணோம்ல, இதில் வந்து இந்த மாதிரி நல்லா அழுத்தி வச்சுக்கோங்க. இந்த சைடு மார்க்கிங் வரும். இந்த ஃப்ரெண்ட்ஸ் கர்வ் வச்சு இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டிங்க அப்படின்னா இந்த மார்க்கிங் வந்து நம்ம கீழே இருக்க துணியில் வந்து வரும். அதே மாதிரி இங்கே நெக்கையும் அதே மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கீழே கட் பண்ணுறதுக்கு வச்சுருக்க துணி வந்து ஃப்ரண்ட்டு, அதனால் நம்ம ஃப்ரண்ட்டோட சைடு வந்து மார்க் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஃப்ரண்ட்டோட மார்க்கிங்னால இந்த மாதிரி நல்லா கீழே விடும். நல்லா கீழே விட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து அந்த மார்க்கிங் வந்து இங்கே உங்களுக்கு கேமராவில் தெரியுதான்னு தெரியல, ஆனால் எனக்கு நல்லாவே தெரியுது. நான் வந்து மார்க் பண்ணிட்டேன்னா இப்போ ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் இங்கே வந்து ஃப்ரண்ட் கர்வுக்கு ஏற்ற மாதிரி 1/2 இன்ச் சீமை வந்து கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்மளோட ஃப்ரண்ட்டும் ரெடி ஆயிடுச்சு. இந்த பின்னை எடுத்துகிட்டு இல்லை பின்னோட கூட அப்படியே கட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நான் அப்படியே கட் பண்ணுற பாருங்கள். இப்போ வந்து நமக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் எப்படியே கட் பண்ணுறேன். இங்கே மட்டும் பேக் சைடை தூக்கி விட்டுட்டு நம்ம ஃப்ரண்ட் ஆமோல் மார்க் பண்ணோம்ல அந்த லைனுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணுறேங்க. அடுத்தது ஷோல்டர். இங்கே வந்து நெக்கை ஃப்ரண்ட்டில் எப்படி கட் பண்ணுறேன்னு பாருங்கள். இங்கேருந்து இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இப்போது இங்கேருந்து நம்மளோட நெக்கை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இந்த துணி நமக்கு இப்படி இருக்கிறதுனால நமக்கு எவ்வளோ மடிச்சு தைக்கணும் அப்படின்னு தெரியும். அதனால தான் நான் அதை வந்து அப்படியே விட்டுட்டேன். கொஞ்சம் விட்டுட்டு இப்படி கட் பண்ணிடுங்க. இப்போ இதை வந்து நமக்கு வந்து ஓப்பன் பண்ணி வேணும் இல்லையா, அதனால் இப்போ ஓப்பன் பண்ணி கட் பண்ணுறதுனா இதை வந்து கட் பண்ணி ஓப்பன் பண்ணி விட்டுருங்க. எல்லாம் ஸ்டிச் பண்ணும்போது கட் பண்ணி கூட விட்டுடலாம். இப்போ வந்து இதை வச்சு அப்படியே வந்து மெயின் ஃபேப்ரிக் வந்து கட் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து ஸ்லீவ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்லீவ் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து நம்மளோட கிரேப் மெட்டீரியல் வச்சு மேலே கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வந்து நார்மல் ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு மடிப்பு மடிச்சுட்டு மறுபடியும் ஒரு மடிப்பு மடிப்போம். இப்படி மடித்தோம் அப்படின்னா இப்போ நான் இதில் வந்து பஃப் ஸ்லீவ் வைக்க போகிறேன், அதுக்கு வந்து பத்தாது. அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை வந்து இப்படி மடிச்சுக்கிறேன். இந்த மாதிரி மடிச்சுட்டு நான் பஃப் ஸ்லீவ் வந்து இங்கேருந்து மேலே வந்து பஃப் எவ்வளோ கொடுக்க போகிறேன் அப்படின்னா ஒரு 4 இன்ச் கொடுக்க போகிறேன். அந்த 4 இன்ச் இங்கே நான் மார்க் பண்ணிடுறேன்.
இது வந்து மடிப்பு பக்கம், இங்கே வந்து எனக்கு மடிப்பு பக்கம் இருக்குது. இந்த மடிப்பு பக்கத்துலேருந்து 4 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து இங்கே ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுட்டு இந்த ஸ்ட்ரெயிட் லைன்லேருந்து என்னோடய ஸ்லீவ் வந்து நான் மார்க் பண்ண போகிறேன். ஸ்லீவோட ஹைட் பார்த்திங்க அப்படின்னா 5 இன்ச். இங்கிருந்து 3 இன்ச் கேப் ஹைட். இந்த கேப் ஹைட் வந்து நீங்கள் வந்து ஒல்லியாக இருக்கீங்க அப்படின்னா 3 இன்ச் வச்சுக்கோங்க. கொஞ்சம் மீடியம் சைஸில் இருக்கீங்களா 3.25 வச்சுக்கோங்க. இது வந்து உங்களுக்கு கரெக்டாக தான் இருக்கும். நான் வந்து ஒல்லியாக இருப்பேன், அதனால் இங்கே வந்து 3 இன்ச் வச்சுருக்கேன். இந்த ஸ்லீவோட ஓப்பன் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 9.5 இன்ச் வருது. 9.5ல் பாதி 9.5ல் பாதி பார்த்தீங்கன்னா 4.25 இன்ச். 4 இன்ச் வந்து சீம் அலவன்ஸ் விடணும், 5 இன்ச். இங்கே ஸ்லீவ் வந்து எனக்கு எவ்வளோ வந்தது வந்து ஆம்போல் வந்து எனக்கு எவ்வளோ வந்தது பேட்டர்னில் பார்த்தீங்க அப்படின்னா 7 இன்ச் வந்ததா. இங்கே வந்து 7 இன்ச் வந்தது, நமக்கு வந்து 7 இன்ச் வந்தது. நம்ம ஹாம்போல் வந்து 7 இன்ச், அதுக்கப்புறம் சீம் அலவன்ஸோடு சேர்த்து பார்த்திங்கன்னா 8.5 இன்ச் இருக்குது. நமக்கு வந்து 8.5 இன்ச் இருக்குது. இந்த 8.5 இன்ச்சை இந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணணும். 8.5 இன்ச் அது வரைக்கும் வருது. 8.5 இன்ச்சை மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து கிராஸாக இந்த மாதிரி இந்த லைன்லேருந்து கேப் ஹைட் லைனுக்கு கிராஸாக ஒரு லைன் கனெக்ட் பண்ணி விட்டுருணும். இப்போது அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இந்த லைனில் வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து நான் வெளிப்பக்கமாக மார்க் பண்ணுறேன். இந்த லைனுக்கு பாதி. இப்போது ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு இந்த லைனையும் இந்த மாதிரி சேர்த்து விட்டுக்கோம். இந்த மாதிரி கர்வ் மாதிரி வரும் பார்த்திங்கன்னா ஸ்லீவில். எதுக்காக அப்படின்னா நம்ம கையை தூக்குனா நமக்கு வந்து ஸ்கின்னு தெரியாமல் இருக்கிறதுக்காக தான். கையை தூக்குனா நமக்கு வந்து ஸ்கின்னு தெரியாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நம்ம பண்ணுறோம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த லைனோட மிட் பாயிண்ட் எடுத்துக்கலாம். 8.5 இன்ச் இதில் பாதி எடுத்துக்கோங்க. இங்கேருந்து ஒரு 1 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இங்கேருந்து மேலே வந்து ஒரு 1/2 இன்ச். இது எல்லாமே இந்த நான் இப்போ மார்க் பண்ணுற மெஷர்மெண்ட் எல்லாமே இங்கே ஒரு 1 இன்ச், இங்கே மேலே வந்து 1/2 இன்ச் எல்லாருக்கும் சேம் தான். இங்கேருந்து இந்த 1 இன்ச் இங்கே மார்க்கிங் பண்ணல அந்த லைனில் இப்படி இணைச்சி விட்டுடலாம். இப்போது மேலேருந்து நம்மளோட ஆம்கோ ஸ்கேலை வச்சு மேலே இன்ச்சு ஒரு 1/2 இன்ச் இல்லை 1 இன்ச் வந்து ஸ்ட்ரெயிட்டாக தான் வரணும் லைன். அங்கேருந்து இந்த லைனுக்கு வந்து நான் வந்து ஆம்கோ ஸ்கேலை வச்சு நான் வந்து வரைஞ்சி விட்டுட்டேன். இப்போது இந்த சென்டர் பாயிண்ட் இங்கே மார்க் பண்ணோம்ல, அந்த சென்டர் பாயிண்ட்டுக்கு நம்மளோட ஹார்மோல் ஸ்கேல் வந்து இந்த மாதிரி இந்த சென்டரில் வந்து இப்படி வெட்டுற மாதிரி வரணும். அது வரைக்கும் வரைஞ்சிட்டு ஸ்கேலை மறுபடியும் இப்படி திருப்பி இங்கேருந்து கீழே வந்து ஒரு கீழே இங்கே மார்க் பண்ணோம்ல இந்த லைனுக்கும் அதே மாதிரி அந்த லைனில் போய் முடிகிற மாதிரி ஹார்மோல் ஸ்கேலை திருப்பி வச்சு இந்த மாதிரி வரைஞ்சி விட்டுடணும். இப்போது இந்த லைனுக்கும் இந்த மாதிரி இங்கே ஸ்கேலை வச்சு ஹார்மோல் ஸ்கேலில் இந்த முடிகிற இடத்துக்குள்ள இங்கேருந்து வச்சு இந்த மாதிரி இந்த லைனை சேர்த்து விட்டுருங்க. இப்போ வந்து நம்மளோட ஸ்லீவ் முடிஞ்சிச்சு. இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட நார்மல் ஸ்லீவ். மேலே விட்டுருக்கிறது பார்த்திங்கன்னா நம்மளோட பஃபுக்கான இடம். நான் வந்து இங்கே வந்து பஃப் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே கொஞ்சம் இடம் விடாமல் விட்டேன். கொஞ்சம் வந்து ஒரு தூக்கிட்டு இருக்கிறதுக்காக ஒரு ஃப்ளாட்டாக வேணும் அப்படின்னா இதை அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். எனக்கு கொஞ்சம் தூக்கிட்டு இருக்க மாதிரி வேணும். அதுக்காக வந்து இங்கே வந்து ஒரு 2லேருந்து 3 இன்ச் எடுத்துக்கிறேன். இப்போ இங்கே எனக்கு எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சு போதும் எனக்கு. இந்த இடத்துல பஃப் வந்து எதுக்காக விட்டுருக்கேன் அப்படின்னா நமக்கு பஃப்பில் ஷோல்டர் கிட்ட பஃப் வந்து தூக்கிட்டு இருக்க மாதிரி வேணும். அதுக்காக நான் விட்டுருக்கேன். உங்களுக்கு வேணா ஃப்ளாட்டாக வேணும்னா இந்த ஸ்ட்ரெயிட் லைனே கட் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் சைடில் வந்து ஷர்ட்டுக்கு வந்து 2 இன்ச் விட்டுருக்கேன். சைடில் ஷர்ட்டுக்கு வந்து 2 இன்ச் விட்டுருக்கேன். அந்த 2 இன்ச்சை நம்ம வந்து இங்கே விட போகிறோம். இந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி இன்னும் அந்த 2 இன்ச்சை இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்லீவ் வந்து நமக்கு பஃப் ஸ்லீவ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு நான் இங்கே வந்து இந்த மடிப்பை வந்து நான் ஓப்பன் பண்ணி விட்டுட்டு கட் பண்ணுறேன்.
துணி நகராமல் இருக்கிறதுக்கு வந்து நான் இங்கே வந்து ஒரு பின் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி பின் பண்ணிக்கோங்க துணி நகராமல் இருக்கிறதுக்காக. பின் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிட்டுமா இப்போ வந்து நமக்கு ஃப்ரண்ட் வந்து கொஞ்சம் குழியாக உள் பக்கம் போகும். அதை வந்து இந்த பின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட்டுன்னு தெரியறதுக்காக ஒரு நாச்சு போட்டுக்கலாம். இப்போ நம்மளோட ஸ்லீவும் ரெடி ஆயிடுச்சு. இதை வச்சு அப்படியே வந்து நம்மளோட துணியை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இங்கே சென்டரில் நாச்சு போட்டுக்கிறேன் ஸ்லீவில், சென்டர் எதை தெரியறதுக்காக. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட மெயின் ஃபேப்ரிக் வச்சு அப்படியே கட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம். இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட மெயின் ஃபேப்ரிக் கிரேப் மெட்டீரியல். இதுக்கு லைனிங் வைக்கணும்னு அவசியம் இல்லை, இருந்தாலுமே நான் லைனிங் வச்சுக்கிறேன். நான் எப்பவுமே எல்லாத்துக்குமே லைனிங் வச்சு தான் போடுவேன். நீங்கள் இதை வந்து இந்த மெட்டீரியல் வந்து லைனிங் வைக்காமல் ஸ்டிச் பண்ணலாம். இப்போ வந்து இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா துணியை இந்த மாதிரி ரெண்டாக மடிச்சு எடுத்துருக்கேன். இது வந்து கரை பக்கம் பார்த்திங்கன்னா, இது வந்து கரை பக்கம். இந்த கரை பக்கமும் ஒன்றா வந்த மாதிரி மடிச்சுட்டு ஸ்லீவை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட் மடிச்சுட்டு இது மேலே ஸ்லீவ் எடுத்துக்கலாம். ஸ்லீவ் வந்து அதிகமாக இருக்குது, இது வந்து கம்மியாக இருக்குது. நான் அதுக்கப்புறமேட்டு ஸ்லீவ் கட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஷர்ட்டை வந்து கட் பண்ணிடுவேன். இப்போ இந்த மாதிரி நான் பாதி வரைக்கும் மடிச்சிருக்கேன். இந்த மாதிரி மடிச்சுட்டு நம்மளோட ஷர்ட்டை எடுத்து இது மேலே வச்சு பார்க்கலாம். லைனிங் எடுத்து ஷர்ட்டுக்கு லைனிங் கட் பண்ணல, அதை எடுத்து மேலே வச்சுக்கலாம். இப்போ இதை வந்து நான் அப்படியே கட் பண்ணிடுறேன். இப்போ வந்து நம்ம வந்து பேக்குக்கு மட்டும் தான் கட் பண்ணுறோம். கீழே லைட்டாக ஒரு 1/4 இன்ச் துணி இருக்க மாதிரி விட்டுட்டு கட் பண்ணிடுறேன். அந்த சைடில் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து நான் ஸ்லீவுக்காக எடுத்துப்பேன். இப்போ வந்து நம்ம ஒன்று தான் கட் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி நமக்கு இன்னொன்று தேவைப்படும் ஃப்ரண்ட்டுக்கும், அதே கட் பண்ணிடலாம். இப்போ நமக்கு ஃப்ரண்ட்டுக்கு தேவையா, அதே மாதிரி இன்னொரு பீஸ் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது நம்ம ஸ்லீவுக்காக கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
இப்போ என்னோடய ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா இது மேலே வச்சு நான் வந்து கம்மியாக இருக்குது துணி, அதனால் இன்னும் கொஞ்சம் சேர்த்து மடிச்சுக்கிறேன். இப்போ வந்து இதை அப்படியே மேலே வச்சு நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இங்கே வந்து ஃபோல்டில் இருக்குது, ஓப்பன் பண்ணி விட்டுடலாம். இப்போ வந்து நம்மளோட ஸ்லீவும் கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து காலர் வந்து நம்ம கட் பண்ணல, ஏன்னா காலர் வந்து நம்ம ஸ்டிச் பண்ண முடிஞ்ச அப்புறம் லைட்டாக வந்து ஸ்டிச் ஆகும், கொஞ்சம் வந்து அளவு சேஞ்ச் ஆகும். அதுக்கப்புறம் வந்து நம்ம தச்சு முடிச்சுட்டு லாஸ்ட்டாக வந்து காலர் வந்து எவ்வளோ இருக்குன்னு அளந்து அதுக்கப்புறம் காலர் கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஷர்ட் கட் பண்ணியாச்சு. அடுத்த வீடியோவில் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம்.